வெறும் 5 லட்சம் மக்கள் தொகை மட்டுமே கொண்ட ஒரு சிறிய நாடு உலகம் முழுவதும் தன்னை பற்றி கூகுளில் தேட வைத்தது. உலக கோப்பையில் பெரும் அணிகளை நடுங்க வைத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. ஆனால் உண்மையில் இந்த நாட்டை சிறப்பாக்கியது கால்பந்து அல்ல, அதன் பின்னால் இருக்கும் அசாதாரண வாழ்க்கை முறை. ஆப்பிரிக்கா பற்றி நீங்கள் இதுவரை நினைத்திருந்த கருத்தை முழுமையாக மாற்றும் அந்த நாடு கேப் வேர்ட். கடைசி வரை பாருங்கள், ஏனென்றால் இந்த நாட்டை பற்றி தெரிந்து கொள்ளும் ஒவ்வொரு விஷயமும் உங்களை ஆச்சரியப்படுத்தும். உலக கால்பந்து வரலாற்றில் உலக கோப்பை நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறிய மிகச் சிறிய நாடாக கேப் வேர்ட் நின்றது. உருகுவே, சவுதி அரேபியா போன்ற வலிமையான அணிகளை பின்னுக்கு தள்ளி இந்த பெருமையை பெற்றது. தொடக்கத்துக்கு முன்பு நிபுணர்கள் இந்த அணிக்கு குரூப் சுற்றை தாண்டும் வாய்ப்பு வெறும் 1% மட்டுமே என்று கணித்திருந்தனர். ஆனால் மைதானத்தில் நடந்த கதை முற்றிலும் வேறு. முதல் போட்டியில் ஸ்பெயினை கோலின்றி நிறுத்தியது. குறிப்பாக 40 வயது கோல் கீப்பர் வோஜின்ஹா செய்த அற்புதமான சேவ்கள் உலகம் முழுவதும் வைரலானது. ஒரே இரவில் அவரது சோஷியல் மீடியா பின்தொடர்பு பெருமளவில் அதிகரித்தது. அடுத்து உலக டாப் 20 அணிகளில் இருந்த உருகுவேயுடன் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா செய்தது. கடைசி போட்டியில் சவுதி அரேபியாவுடனும் கோல் இன்றி டிரா செய்தது. சிறப்பு என்னவென்றால், ஒரு போட்டியும் வெல்லாமல் ஒரு போட்டியும் தோற்காமல் அபராஜித அணியாக நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆனால் உலகை உண்மையில் ஆச்சரியப்படுத்தியது அவர்களின் முடிவு அல்ல, இந்த அணி எப்படி உருவானது என்பதுதான். தற்போதைய அணியில் உள்ள 26 வீரர்களும் 14 நாடுகளில் உள்ள 25 வெவ்வேறு கிளப்புகளுக்காக விளையாடுகின்றனர். ஆச்சரியமாக, கேப் வேர்ட் தலைநகரில் பிறந்த வீரர்களை விட நெதர்லாந்தின் ராட்டர்டாமில் பிறந்த வீரர்களே அதிகம். இது எப்படி சாத்தியமானது? கேப் வேர்ட்டில் வெறும் 5 லட்சத்துக்கும் சற்று அதிகமான மக்கள் மட்டுமே வசிக்கின்றனர். ஆனால் வெளிநாடுகளில் வாழும் கேப் வேர்டியன்களின் எண்ணிக்கை 10 லட்சத்துக்கு மேல் உள்ளது. இந்த புலம்பெயர் சமூகம் மிக பெரியதாக இருப்பதால் சர்வதேச ஊடகங்கள் இதை 11வது தீவு என்றும் அழைக்கின்றன. அணியின் பயிற்றுவிப்பாளர் பூபிஸ்டா ஐரோப்பா முழுவதும் சுற்றி கேப்வேர்டியன் வேர்களைக் கொண்ட வீரர்களை தேடினார். அறிமுகங்கள், சோஷியல் மீடியா, லிங்க்டின், சாத்தியமான ஒவ்வொரு வழியிலும் அவர்களை தொடர்பு கொண்டார். பணத்துக்காக அல்ல, பெரிய பட்டங்களுக்காக அல்ல, தாங்கள் பிறந்த மண்ணுக்காக விளையாட வேண்டும் என்ற உணர்வுடன் பலர் உடனே ஒப்புக்கொண்டனர். இவ்வளவு சிறிய நாட்டை, உலகின் நாலா பக்கங்களிலும் சிதறிப்போன மக்களை ஒன்றிணைத்த சக்தி என்ன? அதற்கு கேப் வேர்டியன்களிடம் ஒரே ஒரு பதில் உள்ளது: மோராபெஜா. மோராபெஜா என்பது கிரியோல் மொழியில் உள்ள சொல். இதை ஒரு வார்த்தையில் மொழிபெயர்ப்பது மிகவும் கடினம். விருந்தோம்பல், கருணை, மனம் திறந்து வரவேற்பது, எதிரில் வருபவரை கூட தன் குடும்ப உறுப்பினராக நினைப்பது, இவை அனைத்தின் கலவையே மோராபெஜா. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த மதிப்பு செல்வத்திலிருந்து பிறக்கவில்லை, பற்றாக்குறையிலிருந்து பிறந்தது. செனகல் கடற்கரையிலிருந்து சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த தீவு நாட்டில் ஆறுகள் கிட்டத்தட்ட இல்லை, இயற்கை ஏரிகளும் இல்லை, மழை பொழிவு மிக குறைவு, வருடக்கணக்கில் வெயில் அடிக்கும், விவசாயத்துக்கு ஏற்ற நிலம் மிக குறைவு. ஒருமுறை மழை தோற்றுவிட்டால் ஆயிரக்கணக்கானோர் உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அதனால்தான் பல நூற்றாண்டுகளாக பல கேப் வேர்டியன்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அப்போது அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தனர்: ஒவ்வொருவரும் தங்களை பற்றி மட்டுமே யோசித்தால் இந்த சமூகம் நிலைக்காது. அங்குதான் மோராபெஜா பிறந்தது. இங்கு யாருக்கு முன்னாலாவது சாப்பிட ஆரம்பித்துவிட்டு அவர்களை அழைக்காவிட்டால் அது மரியாதைக்கு குறைவாக கருதப்படாது. அதனால்தான் பல குடும்பங்கள் தேவைக்கு அதிகமாகவே சமைக்கின்றன. தாங்கள் அதிகம் சாப்பிடுவதற்காக அல்ல, யாராவது திடீரென்று வீட்டுக்கு வந்தாலும் சேர்ந்து சாப்பிடுவதற்காக. அதேபோல் கேப் வேர்டியன்களிடம் நோ ஸ்ட்ரெஸ் என்ற வாழ்க்கை முறையும் மிக வலுவாக காணப்படுகிறது. மாற்ற முடியாத விஷயங்களை பற்றி கவலைப்படாமல் அமைதியாக வாழ்க்கையை ரசிப்பதே அவர்களின் சிறப்பு. கேப் வேர்ட்டில் மற்றொரு ஆச்சரியமான விஷயமும் உள்ளது. உலகின் பல நாடுகளில் முதலில் திருமணம், பிறகு குழந்தைகள். ஆனால் இங்கு நிலைமை அதற்கு நேர்மாறாக உள்ளது. இங்கு சுமார் 80% குழந்தைகள் திருமணத்துக்கு வெளியே பிறக்கின்றனர். ஆச்சரியமாக, இதை அங்கு சமூக பிரச்சனையாக யாரும் பார்ப்பதில்லை. ஏனென்றால் அவர்களின் பார்வையில் குடும்பத்தின் மையம் திருமணம் அல்ல, குழந்தைகள்தான்.
தந்தைக்கு குழந்தைகளின் பொருளாதார பொறுப்பு சட்டப்படி உள்ளது. தேவையானால் தாய் DNA சோதனை கோரும் உரிமையும் உண்டு. ஆனால் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான முடிவுகளில் தாய்க்கே அதிக முக்கியத்துவம் உண்டு. அதனால்தான் அங்கு சுமார் பாதி குடும்பங்களுக்கு பெண்களே தலைமை தாங்குகின்றனர். ஒரு ஆண் குடும்பத்துக்கு பொறுப்பாக இல்லாவிட்டால், மரியாதை கொடுக்காவிட்டால் அந்த உறவை முடித்துக்கொள்ள பெண்கள் தயங்குவதில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களையும் தங்கள் குழந்தைகளையும் தாங்களே பார்த்துக் கொள்ளும் திறன் கொண்டவர்கள். திருமணம் அவர்களுக்கு நிலையான வாழ்க்கைக்கு அவசியமான தகுதி அல்ல. அது மட்டுமல்ல, உலகின் பல பகுதிகளில் சருமத்தை வெள்ளையாக மாற்றுவதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்படுகிறது. ஆனால் கேப் வேர்ல்டில் நிலைமை முற்றிலும் வேறு. இங்கு இயற்கையான கருப்பு நிறத்தை பெருமையாக கருதுகின்றனர். ஆரோக்கியமாக மின்னும் கரிய சருமத்தை அழகுக்கும் வலிமைக்கும் அடையாளமாக பார்க்கின்றனர். பல ஆண்கள் கூட கரிய சருமம் கொண்ட பெண்களையே அதிகம் ஈர்க்கிறார்கள் என்று பகிரங்கமாக சொல்கின்றனர். இந்த அழகுக்கு விலையுயர்ந்த காஸ்மெட்டிக்ஸ் காரணம் அல்ல. எரிமலை தீவுகளில் நடக்கும் வாழ்க்கை முறை, பூமத்திய ரேகைக்கு அருகிலான வானிலை, அதிக மெலனின், இவை அனைத்தும் சேர்ந்து அவர்களின் சருமத்தை இயற்கையாகவே வலுவாக வைத்திருக்கின்றன. இன்னும் ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீர்கள். பொதுநீர் தண்ணீர் குழாய் முன்பு வரிசையாக கற்கள் தெரிந்தால் அவை குழந்தைகள் விளையாடி வைத்த கற்கள் அல்ல. அவை தண்ணீருக்காக காத்திருக்கும் மக்களின் மாட்டார்கள். யாரும் வரிசையை மீறமாட்டார்கள். அங்கு கேமராக்கள் இல்லை, பாதுகாப்பு பணியாளர்கள் இல்லை. ஆனாலும் அனைவரும் தங்கள் முறை வரும் வரை நேர்மையுடன் காத்திருப்பார்கள். அது வெறும் வரிசை அல்ல, ஒருவருக்கு மற்றொருவர் மீது இருக்கும் நம்பிக்கைக்கு அடையாளம். அதனால்தான் இங்கு பலர் தங்கள் வீட்டு கதவுகளை கூட பூட்டாமல் செல்கின்றனர். ஏனென்றால் அவர்களின் பாதுகாப்புக்கு காரணம் சுவர்கள் அல்ல, ஒருவருக்கு மற்றொருவர் மீதான நம்பிக்கை. இவ்வளவு சிறிய நாடு, ஆனால் உலகுக்கு சொல்லும் பாடங்கள் மிக பெரியவை. கால்பந்து மூலம் உலகின் கவனத்தை ஈர்த்த கேப் வேர்ல்ட் தன் கலாச்சாரம், மக்களிடையேயான பிணைப்பு, பரஸ்பர நம்பிக்கை, வாழ்க்கை முறை மூலம் உண்மையிலேயே தனித்துவமான நாடாக உயர்ந்துள்ளது. அதனால்தான் கேப் வேர்ல்ட் கதை வெறும் ஒரு நாட்டின் கதை மட்டுமல்ல, உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடமும் கூட.